கிளாஸ் ஸ்கின் வேணுமா? எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ண அவசியமே இல்ல. நம்ம வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரீடியன்ட் வச்சு ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னை அச்சீவ் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் ஹோம்மேட் கிளாஸ் ஸ்கின் ரொட்டீன்ல இப்போ ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் இருக்கு. ஹை காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பவா vlogs. இன்னைக்கு வீட்டில் இருக்க ப்ராடக்ட்டை வச்சு எப்படி கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியுங்கிற ரொட்டீனை தான் ஷேர் பண்ண போறேன். ஹானஸ்டா 100% ஒர்க் ஆகும். ஃபுல்லா பாருங்க. ஸ்டெப் 1, கிளென்சிங்க்கு நான் பச்சை பால் எடுத்திருக்கேன். ரா மில்கே போதும். காட்டன்ல டிப் பண்ணி மில்கை யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்க டர்ட், சன்ஸ்கிரீன், மேக்கப், ரெசிடியூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். காட்டன் யூஸ் பண்ணி சாஃப்டாக வைப் பண்ணுங்க. சர்க்குலர் மோஷனில் ஒரு பிளேஸும் டைம் கொடுத்து பண்ணுங்க. க்ளீன் ஃபேஸில் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரெடி ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்லோ பை ஸ்லோ பண்ணுங்க. ரா மில்க் மட்டுமே நமக்கு இதுக்கு போதும் கிளென்சிங்க்கு. ஸோ கிளென்சிங்க்கு இந்த மில்க் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின்ல இருக்க போர்ஸில் இருக்க டர்ட் இம்மிடியட்டாக நமக்கு வெளிவரும். நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிளென்சிங் ஸ்டெப் பண்ணுறதால கண்டிப்பாக டர்ட்ஸ் வரும். ஸோ காட்டன் வச்சு நம்ம சர்க்குலர் மோஷனில் முடிஞ்ச அளவு 2 டைம் பண்ணிக்கலாம். இந்த 2 டைம் பண்ணிக்கிறதால நம்மளோட ஸ்கின் கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளென்சிங் ஸ்டெப் மில்க்கு வச்சு வைப் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே 2 மினிட்ஸ் காய விட்டுறணும். எதுக்கு காய விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணுறப்போ இன்னும் ஏதாவது டர்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வாஷ் பண்ணுறப்பவே வந்துடும். ஸோ மில்கே போதும் கிளென்சிங்க்கு. உங்ககிட்ட காட்டன் இல்லைனாலும் ஏதாவது கர்ச்சீஃப் இல்லைனா வைப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கண்டிப்பாக டர்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை. ஸோ காட்டன் இந்த மாதிரி ஏதாவது பொருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் லைட்டாக கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே தெரியும் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்டன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நிஜமாவே கொஞ்சம் க்ளோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் பண்ண போகிறோம். ஸ்டீமிங் பண்ணுறதால நம்மளோட போர்ஸ் ஓப்பன் அப் ஆகி போர்ஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வெளியே வர்றதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீமிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டவல், கர்ச்சீஃப் எது இருந்தாலும் சரி உங்கள் ஃபேஸில் சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணியில் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சூடாக வேண்டாம். லைட்டாக உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சூடு இருக்க மாதிரி நினச்சி உங்கள் ஃபேஸில் ஒரு 1 or 2 மினிட்ஸ் அப்படியே வைங்க. ஒத்தி ஒத்தி எடுங்க. அப்போ தான் போர்ஸ்குள்ளே நல்லா போகும். நீங்கள் பார்லர் போனாலும் உங்களுக்கு ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா மெஷினில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலே பண்ணுறதால டவல் இருக்குது, இல்லை கர்ச்சீஃப் இருக்குது, இந்த மாதிரி டிஷ்யூ இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீமிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். ஸ்க்ரப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு கிராம் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு தயிர் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடலை மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷ் ஸ்க்ரப்பாக இருக்காது. ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பாகவும் இருக்கும் அண்ட் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா தயிர் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா ட்ரை ஆகாது. நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் மாய்ஸ்டராக தான் இருக்கும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் ஆகி நம்மளோட ஃபேஸில் மாய்ஸ்டராக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். சர்க்குலர் மோஷனில் மெதுவாக நமக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா நோஸ் ஏரியாவில், அதுக்கப்புறம் மவுத்துக்கு கீழே சின் ஏரியாவில், அப்புறம் சில பேருக்கு சீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஜென்டிலாக சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப் பண்ணுறதால நம்மளோட ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ், டர்ட் எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சிங்கில் பண்ண டர்ட் எதுவும் வரல அப்படிங்கிறப்போ இந்த ஒரு ஸ்டெப் பண்ணுறப்போ கண்டிப்பாக எல்லா டெட் செல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே ஓரளவு நமக்கு வெளிவரும். நம்ம கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் இந்த 5 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பார்லர் போகிற வேலையும் இல்லை, செலவும் இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருந்தது. இப்போது ஓரளவு என்னோடய ஃபேஸ் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் பண்ண ஸ்டெப்பெல்லாம் நம்ம டர்ட் அண்ட் டெட் ஸ்கின்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். இந்த ஒரு மாஸ்க் நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபேஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒத்தி ஒத்தி எடுங்க. அப்போவே ஈரம் அப்சர்வ் ஆகிடும். ஸோ
ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் பண்ண போறோம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு நான் முல்தானி மட்டி, அதுக்கப்புறம் வாட்டரும் எடுத்துக்கிறேன். இது 2மே போதும். முல்தானி மட்டி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ன பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட ஃபேஸில் பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ, இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம கண்டினியூஸாக ஒரு 2 to 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறப்போ, சீரம் என்ன லெவலுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குமோ, அந்த அளவுக்கு முல்தானி மிட்டி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா, நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் மட்டுமே நான் ஸ்கூல்லேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற முல்தானி மட்டியில தான் இருக்குது ரிசல்ட்டு. இந்த முல்தானி மிட்டி பவுடர் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஒரிஜினல் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் நல்லாவே பிரைட்டன் ஆகிடுச்சு. முல்தானி மிட்டி ஃபேஸ் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 80% ட்ரை ஆனதுக்கு அப்புறமே வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நம்ம 4 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும். இந்த 4 ஸ்டெப்புமே போதும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம மாய்ஸ்டர் பண்ணுறதுக்காக ஆலோவேரா ஜெல் எடுக்க போகிறோம். ஆலோவேரா வீட்டில் இருக்கிறத வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அது உங்கள் ஃபேஸில் ஒரு 1 மினிட் சர்க்குலர் மோஷனில் தேய்ச்சிட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி ஆலோவேரா ஜெல் இருக்குங்கிறப்போ நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீட்டில் இருந்தே பார்லர் லெவலுக்கு நம்மளோட ஸ்கின்லேயும் கிளாஸ் ஸ்கின் கொண்டு வரலாம். இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ண ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஸ்க்ரப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவ். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதிலே நிறைய பேர் கண்டிப்பாக விசிபிளாக நோட் பண்ணியிருப்பீங்க. என்னோட ரிசல்ட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணும், க்ளோயிங் டிப்ஸ் இந்த சேனலை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.